தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக சங்கீதம் 145வது சங்கீதத்திலிருந்து சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். சங்கீதம் 145ஆம் சங்கீதம். சரி, இப்ப இந்த 145ஆம் சங்கீதம் தாவீதினால் பாடப்பட்ட ஒரு சங்கீதம். அது மட்டுமல்ல, இது ஒரு ஸ்தோத்திர சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது, அல்லது துதிக்கக்கூடிய துதித்தலின் ஒரு சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. சரி, இப்ப இந்த பகுதி, அதாவது சங்கீதம் 145ஆம் சங்கீதத்துல இருக்கக்கூடிய இந்த 21 வசனங்களையும் நாம் படிக்கும் போது அந்த பகுதி முழுவதும் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், தேவ நம்பிக்கையும் தம் பிள்ளைகளுடன் அவரது சிறப்பான கிருபைகளையும் நினைத்து தாவீது தேவனை துதிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. சரி, அப்ப இந்த 145ஆம் சங்கீதம் ஸ்தோத்திர சங்கீதமாக இருக்கிறது. இதோடு கூட இதனுடைய தொடர்ச்சி, அதாவது அடுத்த ஒரு 5 சங்கீதங்களும் 146, 147, 148, 149, 50 இந்த சங்கீதங்கள் எல்லாமே அல்லேலூயா என்ற வார்த்தையோடு, அதாவது முடிவடைகிறதை நாம் காணலாம். இது ஸ்தோத்திர சங்கீதத்தினுடைய ஒரு முடிவின் முறையாக இது இருக்கிறது. சரி, அது மட்டுமல்ல, இந்த சங்கீதங்களில் 145 150 வரை உள்ள சங்கீதங்கள்ல துதித்தல் என்கின்ற வார்த்தை கிட்டத்தட்ட இந்த 6 சங்கீதங்களில் 46 இடங்களில் முறை வருகிறதை நாம் பார்க்கலாம். The word praise occurs 46 times in these 6 psalms. இந்த 6 சங்கீதங்களில் துதித்தல் என்கின்ற வார்த்தை அவ்வளவு மையப்படுத்தி சொல்லப்படுகிறதை நாம் காணலாம். சரி, இந்த 145ஆம் சங்கீதத்தை நாம் 3 விதங்களாக நாம் பிரித்து படிக்கலாம். 3 விதங்களாக இந்த சங்கீதம் பொதுவாக வேத பண்டிதர்களால் பிரிக்கப்படுகிறது. முதல் பகுதி வசனம் 1 7 வசனங்களில் praise for God's mighty acts. praise for God's mighty acts. தேவனுடைய வல்லமையான செயல்களுக்காக துதிக்கக்கூடிய ஒரு பகுதி. அது முதல் 7 வசனங்கள். இரண்டாவது இந்த சங்கீதம் எப்படியாக பிரிக்கப்படுகிறது என்று கேட்டால், வசனம் 8 16 வசனங்கள், 8 16ல praise for God's everlasting kingdom. praise for God's everlasting kingdom. தேவனுடைய நித்தியமான ராஜ்யத்தை எண்ணி ராஜ்யத்திற்காக துதிக்கக்கூடிய ஒரு பகுதியைத்தான் இந்த பகுதியில் பார்க்கிறோம். மூன்றாவது 17ஆம் வசனத்திலிருந்து 21 வரைக்கும் உள்ள வசனங்கள் மூன்றாவது பகுதியாக பிரிக்கப்படுகிறது. praise for God's acts of deliverance. praise for God's acts of deliverance. அதாவது தேவனுடைய வல்லமையான அந்த விடுதலைக்காக, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த மீட்பை எண்ணி, விடுதலையை எண்ணி தேவனை துதிப்பதை இந்த பகுதிகளில் நாம் வாசிக்கலாம். சரி, இந்த சங்கீதங்கள் பொதுவாக நம்முடைய அனுதின வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய சங்கீதங்களாக இருக்கிறது. ஒருவேளை நமக்கு ஆறுதல் தேவைப்படுமானால், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கும், ஆராதனைக்கு உதவி செய்வதற்கும், அவரை நன்றி கூறுவதற்கும், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கும், அவரிடம் மன்னிப்பு கோருவதற்கும், தேவ கரிசனையை உணர்வதற்கும், அவருடைய வார்த்தையை படிப்பதால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கும், அவர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்பதை அறியவும், அவருக்கு நன்றி செலுத்தவும், அவர் நம்மீது காண்பிக்கக்கூடிய அந்த நன்மைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சங்கீதங்கள் நமது அனுதின வாழ்வில் பயன்படுத்தப்படுகிறது. சரி, இந்த சங்கீதம், அதாவது 145ஆம் சங்கீதம் தேவனை நாம் எதற்காக துதிக்க வேண்டும் என்கின்ற தலைப்பில் நாம் சிந்திக்கலாம்.
சரி, ஏற்கனவே நம்ம 3 பிரிவுகளாக பார்த்தோம். இந்த சங்கீதம் ஒரு துதித்தலின் சங்கீதம். தாவீது தேவனை துதிக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். முதல் பகுதி அவருடைய வல்லமையான செயல்களுக்காக, இரண்டாவது அவருடைய நித்தியமான ராஜ்யத்திற்காக, மூன்றாவது அவருடைய அந்த விடுதலை கொடுத்த செயல்களுக்காக துதிக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரி, இப்ப துதித்தல், அவருக்கு நன்றி செலுத்துதல், துதிப்பது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய அனுதின வாழ்வில் தேவனை துதிப்பது என்பது உண்மையிலேயே அது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய காரியமாக நம்மேல் விழுந்த கடமையாக இது இருக்கிறது. சரி, இந்த சங்கீதத்தை நான் சொல்லும் போது அந்த வசன பகுதிகளை நீங்கள் பார்க்கலாம். நானும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நாம் எதற்காக தேவனை துதிக்க வேண்டும்? நாம் எதற்காக தேவனை துதிக்க வேண்டும்? முதலாவது 145ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தை கவனியுங்கள். எதற்காக அவரை துதிக்க வேண்டும் என்று கேட்டால், அவருடைய குணத்திற்காக, ஃபார் ஹிஸ் கேரக்டர், அவருடைய குணாதிசயத்திற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். சரி, அவர் குணாதிசயம் எப்படிப்பட்டது? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? 3ஆம் வசனம், கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப ஏன் நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று கேட்டால், அவருடைய குணாதிசயங்களுக்காக, அவருடைய குணத்திற்காக. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவராயிருக்கிறார், அவர் புகழப்படத்தக்கவராயிருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. எனவே நாம் அவரை துதிக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், வசனம் 8வது வசனத்தை கவனியுங்கள். 8வது வசனம், அதில் நாம் ஏன் தேவனை துதிக்க வேண்டும் என்று கேட்டால், அவருடைய மன விருப்பத்திற்காக அவரை நாம் துதிக்க வேண்டும். மன விருப்பத்திற்காக. 8வது வசனம், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர், எனவே நாம் அவரை துதிக்க வேண்டும். மூன்றாவது, ஏன் நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று கேட்டால், வசனம் 6வது வசனத்தில் அதற்கான பதில் இருக்கிறது. ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள், உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அதைத்தான் முன்பே நம்ம பார்த்தோம். அதாவது பிரைசிங் காட் ஃபார் ஹிஸ் மைட்டி ஆக்ட்ஸ், அவருடைய மகத்துவம், வல்லமையான செயல்கள். எனவே நாம் அவரை துதிக்க வேண்டும். நான்காவது, நாம் எதற்காக அவரை துதிக்க வேண்டும்? 145ஆம் சங்கீதத்தில் 9வது வசனத்தை கவனியுங்கள். அவருடைய இரக்கங்களுக்காக அவரை துதிக்க வேண்டும். வசனம் 9, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளும் மேலுள்ளது. சோ அவருடைய இரக்கத்திற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். ஐந்தாவதாக 11வது வசனத்தை கவனியுங்கள். எதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும்? வசனம் 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவருடைய மகிமைக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு. 12ஆம் வசனம், உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள் என்று பாருங்கள். சோ அவர் மகிமைக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் எதற்காக அவரை தேவனை கர்த்தரை துதிக்க வேண்டும்? வசனம் 17வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவருடைய கிருபைக்காக நாம் துதிக்க. we need to praise him for his grace. அவருடைய கிருபைக்காக நாம் துதிக்க வேண்டும். 17வது வசனம், கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகள் எல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார், எனவே நாம் அவரை துதிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் அவரை எதற்காக துதிக்க வேண்டும்? வசனம் 18ஆம் வசனம் மற்றும் 20வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவருடைய அன்பிற்காக. வசனம் 20ஐ வாசிக்கிறேன். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். வசனம் 18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்க. அப்ப எதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும்? அவருடைய அன்பிற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். சோ இந்த சங்கீதத்திலிருந்து நாம் ஏன் எதற்காக தேவனை துதிக்க வேண்டும் என்று கேட்டால் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான்.
எனவே நம்முடைய வாழ்க்கையில் அவரை துதிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அவர் யார் என்பதை நினைத்து நாம் துதிக்கலாம். அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். அவருடைய மகத்துவத்தை நாம் எண்ணி பார்க்கலாம். அவர் என் வாழ்வில் காண்பிக்கக்கூடிய அவர் குணங்களுக்காக நான் அவரை துதிக்கலாம். சரி, அப்ப சங்கீதம் 145 தேவனை துதிக்கக்கூடிய ஒரு சங்கீதம். எதற்காக நீங்களும் நானும் தேவனை துதிக்க வேண்டும்? ஒன்று, அவருடைய குணத்திற்காக. 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இரண்டாவது, சங்கீதம் 145:8 அவருடைய மன விருப்பத்திற்காக. மூன்றாவது நாம் சிந்தித்தோம் அவருடைய மகத்துவத்திற்காக, 6வது வசனம். நான்காவது 9ஆம் வசனம் அவருடைய இரக்கங்களுக்காக. ஐந்தாவது 11வது வசனம் அவருடைய மகிமைக்காக. 6வது சிந்தித்தோம் 17வது வசனத்தில் அவருடைய கிருபைக்காக. 7வதாக நாம் சிந்தித்தோம் அவருடைய உண்மைக்காக, வசனம் 18 பார்க்கிறோம். கடைசியாக அவருடைய அன்பிற்காக. இந்த காலை வேளையில் எப்படி தாவீது தேவனை துதிக்கிறாரோ அல்லது துதிப்பதற்கு தீர்மானம் எடுத்தாரோ, அப்படிப்பட்ட தீர்மானங்கள் நீங்களும் நானும் எடுத்து நாம் அவரை துதித்து அவருடைய நாமம் மகிமைக்காக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.